ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு பாஸோட நெக்ஸ்ட் பாட்டோட ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற பாட்டோட பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சு ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்படி பேசினா டென்ஷன் ஆகி, ஏன்டா டே நான் ஒர்க்குக்கே எவனும் வேண்டான்னுட்டு இருக்கேன், நீ என்னடா என்னை இப்படிலாம் பட்டுக்கணுங்கிற மாரி அவனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், டே டென்ஷன் ஆக்காட்டுடா, கிராண்ட்மா சொன்ன ஒர்க்குடா, கிராண்ட்மாவுக்கு அறிவே இல்லைங்கிற மாரி கட்டுனா, எதுக்காக சார் டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களை கேரிங்காக பாட்டுக்க தான் வந்துருக்கேன், நீங்கள் டென்ஷன் ஆக்காதீங்கிற மாதிரி சொல்லவும், ஒழுங்கு மரியாதையா 2 lakhs என்ன 2 lakhs உனக்கு 4 lakhs தரேன், ஒழுங்காக என் ஹவுஸை விட்டு வெளியே போனுங்கிற மாதிரி சின்ன போட்டுட்டுனா சின்ன ஒரு மாதிரி ஷாக் ஆனா, அவன் அப்படி தான் கட்டுவான், நீங்கள் வா அப்படிங்கிற மாதிரி சின்ன ஜேகப்பு கொஞ்சம் தூரமாக கூட்டிகிட்டு வந்து என்னெல்லாமோ நிறைய நம்ம ஆரம்புக்கு இந்த மாதிரி மெடிசன் கொடுக்கணும், இது இந்த டைட்டில் கொடுக்கணும், அது அந்த டைட்டில் கொடுக்கணும், அப்புறம் அவனுக்கு வந்து அப்பப்போ ஐஸில் ஐ ட்ராப் போடணும், அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸ் என்னென்ன மெடிசன்லாம் கொடுத்துட்டாரோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம ஜின்னுக்கிட்ட கொடுக்குறாரு. எதையும் மாட்டி கேட்டி கொடுத்துட, அப்புறம் கொஞ்சம் அவனுக்கு கிரிட்டிக்கல் ஆயிரும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ ஓகேயா, அவன் தேவையில்லாமல் நிறைய கத்தவும் செய்வான், உன் காட்டில் எந்த வார்த்தையை விழா கொண்டாடு ஓகே அப்படிங்கிற மாதிரி, எனக்கு கம்பெனியில் ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேங்கிற மாதிரி, டே ஆரமே உன்னை பாட்டுக்க, இங்கே ஒரு மேய்டு வந்துட்டாங்க, அவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க, ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்துக்கோ, நான் கம்பெனிக்கு போகிறேனுங்கிற மாதிரி சேகு பங்கு கிளம்புனா, டே 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 நானும் கம்பெனிக்கு வரேன்டா, என்னை கூட்டிகிட்டு போடா, இன்றைக்கி மீட்டிங் எதுவும் இல்லை, மீட்டிங் அன்றைக்கி வேணால் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சேகு பங்கு கிளம்புனா, டென்ஷன் ஆகி இருக்கிற மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம்ங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு கிட்ட க்ளோஸாக வந்து ஆரம்புக்கு என்னென்ன ஃபுட்டு பிடிக்குங்கிறதையும் சேகப்பு எல்லாத்தையுமே ஒரு நோட்டு போட்டு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மூமெண்ட்டை அதில் ரீட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம என்னென்ன சாப்பிடுவாரோ அந்த ஃபுட்டை அப்படியே போய் கிச்சனில் ரெடி பண்ணுறாரு. இந்த ஸ்மெல் ஆரம்புக்கே வருது. என்ன வந்த உடனே ஃபுட்டை ரெடி பண்ண போயிட்டானா என்ன, டே எனக்கு நீ எந்த ஹெல்ப் பண்ணாடாண்டா, முதல்ல ஹவுஸை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி கட்டுனா, ஏன் சார் கோவப்படுறீங்க, என்ன மாதிரிலாம் கோவப்படாதீங்க, சாருன்னா அவ்வளவுதான், ஓ உங்களை சாருன்னு சொல்கிறது பிடிக்கலையா, அப்போ உங்களை நான் என் பாஸ்ன்னு கூப்பிடுறேன், பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் தான் பாஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இப்போ கொண்டு வந்துடுவேனுங்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டையும் ரெடி பண்ணி கரெக்டாக ஜின்னு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரு, ஒரு கிளாஸில் மில்கோடு வந்து நிற்கிறாரு. பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்மெல்லு அப்படியே நம்ம ஆரம்புக்கு பசிக்கவே ஆரம்பிச்சிரும். இந்த மூமெண்ட்டுக்கு டொமேக்ஸ் வேறு சட்டம் போட்டு காட்டி கொடுக்குதுங்கிற மாதிரி, சரி அந்த ஃபுட்டை அங்கேயே வச்சுட்டு போ, ஆனால் உங்களுக்கு எடுத்து சாப்பிட வச்சுட்டு போன எட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட செல்லவும், சின்னப்படியே ஆரமோட ஹேண்ட்ஸில் அந்த ஃபுட் பிளேட்டை கொடுத்துட்டு மில்கை டேபிளில் வச்சபடி பக்கத்துலேயே தான் நிற்கிறாரு. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம அந்த பிளேட்டில் இருக்க ஃபுட்டை அப்படியே எடுத்து ஸ்மெல் பண்ணபடி சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா சாப்பிட்ற மூமெண்ட்டை நம்ம ஜின் நோட் பண்ணபடி ஃபுட்டு பிடிச்சிருக்கணுங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஃபுட்டு நல்லாட்டா ரெடி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தாலும் கொஞ்சம் வர்றப்பா, எப்படியாவது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம சின்ன ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்பிடணும், நம்ம பக்கத்தில் ஒரு பர்சன்ட் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சின்ன செக்க ஒர்க்கை கொடுக்குறாரு. ஏன் மேடு தான் வந்து ஹவுஸை க்ளீன் பண்ணுமா, நீ க்ளீன் பண்ணு, அதை க்ளீன் பண்ணு, இதை க்ளீன் பண்ணு, என் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணுங்கிற மாதிரி சின்ன ஒன் டேலே செம்ம டென்ஷன் ஆக்குறாரு. டேய் நான் ஒன்றை மட்டும்தான்டா பார்த்துக்க வேண்டியிருக்கேன், நீ என்னடா இந்த ஒர்க்லாம் சொல்கிற, ஏன்டா டே உன் கார்டன் சைடில் இருக்கிற ட்ரீக்கெலாம் நான்டா வாட்டரை விடணுமா, அதான் இங்கே செக்யூரிட்டி இருக்காங்களா அவங்க விட மாட்டாங்களாங்கிற மாதிரி சொல்கிற ஒவ்வொரு ஒர்க்கையும் செம்ம டென்ஷனில் ரெஸ்ட்டே கிடையாது. நம்ம சின்னுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க் பண்ணி டென்ஷன் ஆகி கரெக்டாக ஒரு 9 o'clock ஆகிற மூமெண்ட்டுக்கு கிட்ட க்ளோஸாக வந்து, நீங்கள் நைட்டு சாப்பிடக்கூடிய டின்னர் இந்த இருக்க மெடிசன் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கவும், என்னடா இவ்வளோ பாடுபடுத்தியிருக்கோம், இவ்வளோ டென்ஷன் ஆகியிருக்கோம், கொஞ்சம் கூட அவன் ப்ரீத் பண்ண கூட நம்ம டைம் கொடுக்கலையே, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கு வரமாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு மெடிசனை போட்டுட்டு நேராக ஸ்லீப் பண்ண வேண்டாம். ஜின் அப்படியே டைம் மூவ் ஆன மூமெண்ட்டை பார்த்துட்டு நேராக ஹவுஸ்க்கு கிளம்புறாரு. இப்போ ஜின் ஹவுஸ்க்கு என்ட்ராகிற மூமெண்ட்டை ஜின்னோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு, என்னடா இன்றைக்கி என்ன இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் டே 10 o'clock மேலே ஆயிடுச்சு, அந்த பிளேஸில் ஒர்க் எப்படி இருந்துச்சு, அந்த பர்சன்ட் என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த பர்சன்ட் பிளைண்டுங்கிறது நான் அப்போவே சொல்லிட்டேன்ல மேம், அது மட்டும் இல்லை அந்த பர்சன் வந்து அவரோட ரூமில் தான் இருப்பார், எனக்கு வந்து அந்த பர்சன்ட்டுக்கான ஃபுட் ரெடி பண்ணுறது, மெடிசன் கொடுக்குறது, அப்புறம் அவரோட ரூமை கொஞ்சம் க்ளீனாக வைக்கிறது, அவ்வளோதான் ஒர்க்கு, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நீங்கள் தப்பாலாம் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி பேரண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையுமே பேசிட்டு நேராக அப்படியே அவரோட பெட்ரூமில் போய் ஸ்லீப் பண்ணுறாரு. இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்குமே கரெக்டாக நம்ம ஜின்
ஜின் ஆரமோட ஹவுஸுக்கு வந்துட்டாரு. ஹவுஸுக்கு வந்து மார்னிங் நம்ம ஆரம் பெட்டை விட்டே எழுந்துக்கல. அதுக்குள்ளே நம்ம ஜின்னு வந்து ஆரம் குடிக்கிறதுக்காக காஃபிலாம் ரெடி பண்ணி கரெக்டாக பெட்டு பக்கத்தில் இருக்க டேபிளில் கொண்டு வந்து வைக்கவும் அந்த காஃபியோட ஸ்மெல் நம்ம ஆரம்புக்கு ஃபீல் ஆகி அப்படி எழுந்து உட்கார்ந்தாரு. டேய் ஜெயகோப்பா, என்னடா இப்போலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது. காஃபி ஸ்மெல் நல்லா இருக்குது. எப்போலேருந்து இப்படி காஃபி போட கற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பொண்ணுங்கிற மாதிரி திங்கிங்லேயே பேசினேன். அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு காஃபி போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஃபுட் ரெடி பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா டைமே என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவேன். இது என்னோடய ஃபேவரட் காஃபி வர நான் இந்த மாதிரி தான் போடுவேன். வேணால் நீங்கள் குடிச்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டெய்லியுமே இதே காஃபி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இந்த மாதிரி பேசினான். ஜின்னோட வாய்ஸை கேட்டு எவன்டாட்டி ஏன் ரூமில் இருக்கிறதுங்கிற மாதிரி பெட்டை விட்டு எழுந்த வேகிட்டு இல்லையே. நம்ம ஜின்னுக்கிட்ட வேண்டாம், என்னாச்சு பாஸ், ஏன் டென்ஷன் ஆக்குறீங்க? உங்கள் ரூமில் வேறு யார் வருவா, நான் தானே வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்லவும், ஏன்டா டே நேற்று மார்னிங்லேருந்து நைட்டு முழுக்க உன்னை அவ்வளோ பாடுபடுத்தி லேட்டாக தானடா உன்னை ஹவுஸுக்கு அனுப்புனேன். மறுபடியும் என்னடா ஏன் ஹவுஸ்க்கே வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாகி கட்டுனேன். ஆரமோட சொல்கிற அந்த ஆப்ஸ் இருக்குல்ல, அதை கிரிப்போ நம்ம ஜின்னு 2 பக்கம் ஆப்ஸையும் கிரிப்பாக பிடிக்குமோ, டே என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கொஞ்சம் ஷாக்கானா, தேவையில்லாமல் ஏன் டென்ஷன் ஆகிட்டுருக்கீங்க, முதல்ல வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப கொண்டு வந்து இந்த பெட்டில் உட்கார வைக்கவும், எங்கே பாரு நீ என்ன நினச்சிட்ருக்கேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீன்னா உடனே நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன் நினச்சிட்ருக்கியா? கண்டிப்பாக இந்த ஒர்க்கில் நான் உன்னை எடுத்துக்க மாட்டேன். நான் தான் உனக்கு என்னோடய கிராண்ட்மா கொடுக்குறத விட அதிகமாக மணி தரேனுங்கிறோம்ல, அந்த மணியை வாங்கிட்டு முதல்ல இந்த ஒர்க்கை பிரேக் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதெல்லாம் என்னால் முடியாது, நான் ஒர்க்குக்கு வந்துருக்கேன், ஒர்க்கை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஆரம் திட்டுறாரு. கண்டமேனிக்கே திட்டுறாரு, பயங்கரமாக திட்டுறாரு. காஃபியை கூட நம்ம ஜின்னு கொடுக்க வர மூமெண்ட்டுக்கு தட்டி விட்டு அந்த கப்பு இருக்கும்ல, காஃபி கப், அடைய உடச்சிருவாரு. இந்த மாதிரி உடச்ச மூமெண்ட்லாம் பார்த்துட்டு ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. நேற்று முழுக்க ஒர்க்கு கொடுத்து டென்ஷன் ஆக்குனா இன்றைக்கி முழுக்க திட்டியே டென்ஷன் ஆக்குறாரு. நீ எதைக்காக்கா ஆசைப்பட்டு வந்துருக்கேன்? ஏன்னா அங்கே நிறைய மணி இருக்குதுங்கிற திங்கிங்கில் வண்டியா, இல்லை இவன் பிளைண்டு தானே, இவனை ஏமாற்றலானுங்க வண்டியா அப்படிங்கிற மாதிரி பாதிக்கு பாதி வேட்ஸாலேயே ஜின்னோட ஆட்டம் போட்டுட்டையுமே நொறுக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஆரம் இப்படி தான் பேசுவானுங்கிறத ஆல்ரெடி ஜேகோப் சொல்லிட்டு இருப்பார். அவன் வந்து இந்த மாதிரி ஒர்க்குக்கு யாரையும் எடுக்கக்கூடாதுன்னு திங்க் பண்ணுறான். அவனோட கேரை திங்க் பண்ணிவிட்டு அவன் கிராண்ட்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க. கண்டிப்பாக உன்னை திட்ட தான் செய்வான், கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜேகோப் ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு இவரும் கண்டமேனு கேட்டுட்டுறதை பார்த்துட்டு கோவம் கோவம் அந்த மூமெண்ட்டுக்கு ஆரம்புக்கு கண்ணு தெரியாதுல்ல, அவர் பிளைண்டு தானே. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆரம் பெட்டில் உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு, என்ன திமிருடா உனக்கு, என்ன திமிருந்தா இந்த மாதிரி என்னையே நீ மிரட்டுவ, கண்டமேனிக்க வேறு திட்டுறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆரம் முன்னாடி ஃபைட் பண்ணுற மாதிரி, அடிக்கிற மாதிரி, கிக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் வேறு பண்ணி காட்டுறாரு. நீ பேசுகிற பேச்சுக்கு அப்படியே உன் மவுட்டில் ஓங்கி ஒரு பஞ்சை கொடுக்கணும். அந்த திங்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடச்சல்ல, அதுக்கு உன் ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படி திருக்கி வளைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த மாதிரி அப்படி அடிப்பேன் இப்படி அடிப்பேனுங்கிற மாதிரி சேகையால் செஞ்சு கோவத்தை மொட்டத்தையும் குட்டி தீட்டிக்கிட்டு இருந்தான். ஏன்டா டே, என்னை என் முன்னாடி டான்ஸ் ஆட ஒன்று சொன்னாவெல்லாம் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கேன்? டான்ஸ் ஆடிட்டுருக்கியா, இல்லை இவனை எப்படிடா இந்த பிளேஸில் போட்டு தரலனுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்கவும், நம்ம ஜின்னு ஷாக்காகி டக்குன்னு இப்படி பஞ்சு பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் கொண்டு இருந்தவர் டக்குன்னு அப்படி நார்மலாக ஹேண்ட்ஸெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்கிறீங்க பாஸ், எனக்கு கண்ணு தாண்டா தெரியாது, ஆனால் என் முன்னாடி அவன் என்ன பண்ணுறானுங்கிறது நல்லா சென்ஸ் பண்ண முடியும். என்ன பண்ணிகிட்ருக்கேன்? டான்ஸ் ஆடிட்டுருக்கியா? எனக்கு கண்ணு தெரியல, நான் பிளைண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடி டான்ஸ் ஆடுறியா? இல்லை இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணி கண்டமேனிக்க திட்டுறேன்னு சொல்லிட்டு என்னை கொல்லலானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி எதுவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ பாஸ் என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக ஆரம்பிக்கிட்ட க்ளோஸ் ஆகிற லைட்டாக ஸ்கிப் ஆகி ஆரம் மேலேயே நம்ம ஜுன்னு ஓவரானப்படி இல்லை ஆரம்பி ஷாக்காகி நீ என்னை கொல்லட்டாட்டா வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்ன பெட்லேருந்து புஷ் பண்ணிட்டால. ஐயோ பாஸ் ஸ்கிப் ஆகிட்டா நான் விழுந்தேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, என்னடா நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னை கில் பண்ணியாடா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு ஆன்சர் நீட்டபடி ஒரு ஸ்டிக்கை வர ஆன்சர் எடுத்துக்கிறாரு. நீ மட்டும் இப்போ கிடச்சா உன்னை இதை வச்சு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கிற மாதிரி
நம்ம ஜின்னை தேடுவாரா நம்ம தேடுனா நம்ம ஜின்னுக்கு ஒரே ஸ்மெயிலு. பெட்டில் உட்காந்தபடியே நல்லாதான்ப்பா தேடுறாரு. பெட்டு கூட நல்லா பிசு பிசுன்னு இருக்குது. இந்த மாதிரி நம்மளும் நம்மளோட பெட்ரூம்லாம் பெட்டு வாங்கி வைக்கணுங்கிற மாதிரி பெட்டில் உட்காந்தபடியே ஆரம்புக்காக இப்போ ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி கொண்டு வந்துருப்பாரு. அவர் தான் எல்லாத்தையும் தட்டி தட்டி விட்றாருல, அந்த மாதிரி ஸ்வீட்டையுமே எனக்கு வேண்டான்னு தூக்கி வச்சுருப்பாராம். அந்த ஸ்வீட்டை எடுத்து நாம் ஜின்னு தான் ரூமில் தேடுங்க, அந்த கார்னரில் தேடுங்க, இந்த கார்னரில் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு பெட்டில் உட்காந்தபடி ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இருந்தா ரூம் முழுக்க நம்ம ஜின்னை நம்ம தேடிட்டு இருக்காரு. இந்தபடி தேடிட்டு இருக்கிறத நம்ம ஜின் நோட் பண்ணிட்டு, என்னையாட அலைய வச்ச கண்டமேனிக்க வரைய திட்டுற பாட்டு போடுது, இன்னைக்கு முழுக்க நீ எப்படி நார்மலாக பெட்டில் ஸ்லீப் பண்ணுறன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டை சாப்பிட்ற மூமெண்ட்டுக்கு அந்த ஸ்வீட்டு சாப்பிட்ற அந்த சவுண்ட் நம்ம ஆரம்புக்கு நல்லா கேட்குது. பிளைண்டாக இருந்தாலும் காட்டு நல்லா சார்ஃபுல்லாக அந்த மூமெண்ட்டுக்கு பெட்லியாடா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் வந்தா அடி அப்படிதான் நீ கண்டுபிடிச்சனுங்கிற மாதிரி பெட்டுக்கு ஆப்போசிட் பக்கம் போய் பெட்டுக்கு அந்த சைடு போயிட்டு, எங்கே பாருங்கள் பாஸ், நீங்கள் தேவையில்லாமல் ஓவராக எங்கிட்ட ப்ளே பண்ண மாதிரி தெரியுது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணிங்க என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மாவே இல்லாமல் பக்கத்தில் இருக்க பிள்ளை விட்டுக்கு ஆரம்பப்பட்டு எரிய இவங்களை விட்டு மிருண்டா என்ன அடிப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வருவாரா. இந்த மாதிரி வேகமாக வர மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சோஃபா தட்டி நம்ம ஆரம் அப்படியே தலையில் விழுந்துருவாரா. அந்த மாதிரி விழுந்தா இதை பார்த்து ஜின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகி, அச்சோ பாஸ் நான் சும்மா டைம் ப்ளே பண்ணி விளாட அந்த மாதிரி பண்ணேன், அப்படி ரொம்ப பலமாக பட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட வந்தா கோவட்டெல்லாம் மொண்டெல்லாம் என் ரூமை விட்டு வெளியே போறியா அப்படிங்கிற மாதிரி கத்து வர அந்த மாதிரி கட்டுனோம். ஜின்னு பயத்திலே டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே போய் வர அந்த மாதிரி போனால் அப்படியே பெட்டில் இருந்து உட்கார்ந்தபடி அவரோட முட்டிக்கிட்டலாம் லைட்டாக அடிபட்டு லைட்டாக ஸ்கின்னு பிரிஞ்சு பிளட் வந்துருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே பெட்டில் உட்கார்ந்தபடியே டென்ஷனில் இருந்தால் கரெக்டாக அந்த ரூமுக்கு என்ட்ரு ஆகி இந்த மாதிரி ஆரமோட முட்டிக்கிட்ட அடிபட்டுருக்கிட்ட பார்த்துட்டு ஜின்னு நான் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வந்து பக்கத்துலேயே பெட்டில் உட்காரவும், உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாடாடா, ஏன் இந்த மாதிரி என் உயிரை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ என்னத்துக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால், நீங்கள் ஏன் பாஸ் கோவப்படுறீங்க, உங்களோட முட்டிக்கிட்ட அடிபட்டுருக்குது, நான் அந்த ஆயில்மெண்ட்டை மட்டும் போட்டுட்டு போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆயில்மெண்ட் எடுத்து போட வந்தா அந்த பாக்ஸை கூட தட்டி விட்றாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறத பார்த்துட்டு ஜின்னுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருந்தாலுமே ஜின்னுமே சாதாரணமாக விடுற மாதிரி தெரியல, ஆயில்மெண்ட்டு போட்டே தீர்வேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெடிசன் எடுத்தபடி கரெக்டாக நம்ம ஜின்னு பக்கத்தில் வந்துட்டு ஆரமோட முட்டியில் கரெக்டாக அதை அப்ளை பண்ண போனால் இப்போ கூட ஜின்னோட டிஷர்ட் இருக்கும்ல அதை கிரிப்பாக பிடிச்சபடி ஜின்னை க்ளோஸ் ஆல்பாரு. ஆரம்புக்கு தான் ஜின்னு என்ன மாதிரி இருக்கிறாரு, அவரோட லுக் அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஆனால் ஜின்னுக்கு நல்லா ஃபீல் ஆகும்ல, கிஸ் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்ட மூமெண்ட்டை போட்டுட்டு ஜின்னு ஷாக் ஆகி ஆரமோட ஐஸு நோஸு லிப்புங்கிற மாதிரி க்ளோஸ்அப்பில் பார்க்குற மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஷாக்கும் ஷையும் ஆன பொசிஷனில் ஆரமாக நோட் பண்ண, டேய் இங்கே பாரு, நான் ரொம்ப பேட் பாய், தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்காத, ஒழுங்கா நீ இங்கேருந்து போயிரு, எனக்கு நீ என்ன ஒரு மெடிசனை அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மெடிடேட்டவும், ஆனால் நான் அப்ளை பண்ணுவேனே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்பவும் ஜின்னு இந்த மாதிரி அப்ளை பண்ணால் நம்ம ஆரம்பண்டு கண்ட மெடிக்க கட்டினபடி அங்கே இருக்க லேம்பு திங்ஸஸ்ஸு பில்லோனுங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. ஐயோ நம்ம பாஸ் என்ன இந்த மாதிரி இவ்வளோ ரூடாக நின்றுக்கிறாரு, பாட்டுக்கிறேன்டா, நீ என்ன இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டால் நான் பயந்துருவேன் நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பப்பட்டு கேட்டுனா, என்ன திமிருந்தா என்ன எடிட்டு பேசுவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜின்னு டோர்கிட்ட நின்று பேசுகிறவரோட ஃபேஸ் கிட்ட வரைக்கும் பிள்ளை புரண்டு வரதை பட்டு டக்குன்னு நம்ம ஜின்னு மூவன் ஆகிறாரு. ஐயோ இவனுக்கு கண்ணு தாண்டா தெரியல, ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அவனோட பிரெயின் அப்படிங்கிற மாதிரி நேராக கீழே இறங்கி போனோம். இந்த மொட்டை சவுண்டையுமே ஜேகப் கேட்டுருப்பாரு. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன ஆகணும், என் பாஸ் ஏன் இந்த மாதிரி இவ்வளோ ரூடாக ரகடாக நடந்துக்கிறாரு, எல்லா திங்ஸையும் தள்ளிப்பட்டு உடச்சிட்ருக்காரு, மார்னிங்லேயே நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பா பிடிச்சி திட்டுனா, ஏன்டா இந்த திட்டுறேன், சாரி பாஸ், பாஸ் டென்ஷன் படுத்துகிற மூமெண்ட்டில் நான் டென்ஷன் ஆகிட்டேன், எதுக்காக பாஸ் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஆரம்போட பேரண்ட்ஸை பற்றியும் 1 by 1 அப்படியே நம்ம ஜேகப் சொல்கிறாரு. இப்போ மட்டும் இல்லை, கண்ணே தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி போல்டான பர்சனாக தான் நண்டுப்பான் அப்படிங்கிற மாதிரி, அவனோட பிஹேவியரே அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரியும், நீ கொஞ்சம் அவனை கேர்ஃபுல்லாக மட்டும் பார்த்துக்கோ,
ஓகேயா, கிராண்ட்மா எப்படியும் ரெக்கவர் ஆனதோடயே கிராண்ட்மா அவனை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த மாரி பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ அப்படியே நாம ஜின்னு ஒரு 1 வீக்கா நம்ம ஆரம்பிக்கிட்ட திட்டுறது, ஃபைட் பண்ணுறது, இந்த மாரி ஒவ்வொரு திங்ஸை உடைக்கிறது, ஃபுட்டை கொண்டு வந்தா தூக்கி வீசுறதுங்கிற மாரி எல்லா விதத்துலேயும் நம்ம ஆரம்பிட்டு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க மொமெண்ட்டுக்கு ஜின்னுடா இப்போ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஹவுஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம ஆரம்போட பெட்ரூம்குள்ளே என்ட்ராகி, பாஸ் டைம் ஆயிடுச்சு நான் ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னோம். ஆரம்போட சவுண்டு எங்கேயும் கேட்காத மொமெண்ட்டும் பெட்ரூமில் ஆரம் இல்லாட்டு பார்த்துட்டு, பாஸ் பாஸ் பால்கனியில் நிற்கிறீங்களா என்ன? பாஸ் எங்கே போயிட்டு தொலைஞ்சாரு? ஐயோ எங்கே போனாருன்னு தெரியலையே. நம்ம ஹாலாக தானே க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம், கீழே வரலையே அப்படிங்கிற மாதிரி நேராக டெரஸில் வந்துட்டு பார்க்குறாரு. பால்கனியில் வந்து என்ன பார்க்குறாரு, பால்கனி இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு, பால்கனியில் இல்லையே, ஒரு வேளை பால்கனிலேருந்து ஜம்ப் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாரி கீழேலாம் வர குனிஞ்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி குனிஞ்சு பார்த்துட்டு இங்கேயும் இல்லை, அப்போ எங்கேவா இருக்குங்கிற மாதிரி அப்படியே பால்கனியை விட்டு உள்ளே வந்தா ரெஸ்ட் ரூம்குள்ளே வாட்டர் கொட்டுற சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டை கேட்டால் அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணோம். நம்ம ஆரம்பினா லைட்டாக மயங்கி ரெஸ்ட் ரூம்லேயே விழுந்துருக்காரு. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி ஜின்னு வேகமாக வந்து நம்ம ஆரம்பிக்கிட்ட வந்தா ஆரம் அப்படியே டவல் கட்டியிருக்க பொசிஷன்லேயே தரையில் ஃபுல்லாக மயங்கிருக்கிட்ட பார்த்துட்டு ஆரம்பம் வந்து அப்படி புஷ் பண்ணி தூக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஆரம்பம் டக்குன்னு புஷ் பண்ணி தூக்க முடியல. இருந்தாலும் அவரோட ஃபுல் எஃபர்ட்டாக போட்டு ஆரம்பம் லைட்டாக புஷ் பண்ணி தூக்குனபடி பொறுமையாக அப்படியே நேராக பெட்டுக்கு கொண்டு வராரு. பெட்டுக்கு கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு ஆரம்பம் வந்து எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஃபேஸில் வாட்டர்லாம் தெளிக்கிறாரு. ஹேண்ட்ஸு ஃபீட் எல்லாத்தையும் அப்படியே பயங்கரமாக ரப் பண்ணபடி நம்ம ஜேகப் வந்து டாக்டர் நம்பர் ஃபிலிக்ஸோட நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிருந்துருப்பாரு. ஏதாவது உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கிற மாதிரி. இந்த மூமெண்ட்டுக்கு ஆரம் ரியாலிட்டிக்கு வராத பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் ஃபிலிக்ஸுக்கு கால் பண்ணவும், ஃபிலிக்ஸ் இப்போவே நான் வந்துட்டேன், அந்த பசங்களோட பாடியை நல்லா ரப் பண்ணி ஹீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஆரமோட ஃபீட்டு ஹேண்ட்ஸுங்கிற மாதிரி பயங்கரமாக ரப் பண்ணபடி, பாஸ் எனர்ஜி பாஸ் எழுந்துக்கோங்க பாஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ஃபிலிக்ஸ் ஆரமோட ஹவுஸ்கில் என்ட்ரானா இந்த மாதிரி நம்ம ஜின்னு புலம்புறபடியே க்ரை பண்ணபடி அழுதுகிட்டே உட்காந்துருந்து ஹேண்ட்ஸு ஃபீட்டெல்லாம் ரப் பண்ணிகிட்டு இருக்காரு. ப்ளீஸ் எழுந்துக்கோங்க, என்னோட கேர்லெஸ் தான், நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூமை விட்டு வெளியிட்டது தண்டியும் நான் ரூம்குள்ளே இருந்துருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் பாஸ் ப்ளீஸ் உங்களுக்கு எதுவாக இருக்கக்கூடாது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் உங்களை கேரிங்க பாட்டுங்க இந்த ப்ளேஸ்க்கு வந்துருக்கேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் கில்ட்டிலே செத்துருவேங்கிற மாதிரி தானாக புலம்பி கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தா, வாயை மூடிட்டு எந்திரிச்சு போடா காடு வலிக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிட்டுட்டு வரா. இந்த மாதிரிட்டு இருந்தா, பாஸ் நீ எந்திக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து ஆரமோட ஃபேஸை கப் பண்ண கரெக்டாக அந்த ரூமுக்குள்ள ஃபிலிக்ஸ் என்றானா ஆரமோட ஃபேஸை ஜின் கப் பண்ணியிருக்கிட்ட பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் கொஞ்சம் ஷாக் ஆனா, டாக்டர் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு செல்லவும் ஃபேஸை கப் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு ஜின்னோட ஹேண்ட்ஸை நம்ம ஆரம் தட்டி விட்டான். என்னடா பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் தானே பாடியை ரப் பண்ணி விட சொன்னீங்க, அதுக்கு ஃபேஸையுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணேன். நான் எல்லா பாடியும் ஹீட்டாக பார்க்குங்க, நீங்களா அதான் ஃபீட்டு ஹேண்ட்ஸு ஃபேஸையும் ரப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நல்லாடா ரப் பண்ணப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்ம ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு, இப்போ நீ ஓகேடா நான் ஆரம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் ரொம்ப நல்லாடா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், முதல்ல 2 பேரும் ரூமை விட்டு வெளியே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவும், 2 பேரும் அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்து ஆரம் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லையே ஜின்னு க்ரை பண்ணி அழுதுருப்பார்ல, அந்த வேர்டு தான் டிங்காக்குது. எல்லாம் என்னோட தப்புடா, நான் அவங்கள கேரிங்காக பட்டிருக்கணும், உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் கில்ட்டிலே செட்டுருவோம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுதுருப்பார், க்ரை பண்ணியிருப்பார், கத்திருப்பார். அந்த மூமெண்ட்டெல்லாம் டிங்காகி ஆரமோட ஃபேஸில் லைட்டாக ஸ்மெல் வருது. ஏன்னா ஆரம் எத்தனையோ பர்சன்ஸை மீட் பண்ணியிருப்பார், எத்தனையோ பர்சன்ஸ் இந்த பிளேஸுக்கு. அதோட ஆரம்புக்கு ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி பிளைண்ட் ஆக சொல்ல இந்த மாதிரி மெய்டு ஒர்க்குக்கெலாம் நிறைய பர்சன்ஸ் வந்துருப்பாங்க. ஆனால் அவ்வளோ பேருமே நம்ம ஆரம்பை சீட் பண்ண தான் பார்த்துருப்பாங்க, ஆரமோட திங்ஸ் செட்டுக்கு தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. யாருமே ஆரமோட கேரிங்கை பற்றி திங்க் பண்ணலை, கிராண்ட்மாவோட கேரிங்கை பற்றியும் திங்க் பண்ணல. அந்த மூமெண்ட்லேயே ரொம்ப வெறுத்து போயிருந்துருப்பார். போடா கரைக்க அவங்க பேரண்ட்ஸ் டெட்டான மூமெண்ட்டும் ரொம்ப ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்டாக இருக்கிற இந்த பிளேஸில் அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பர்சன்ஸுமே ஜஸ்ட் மணிக்காக திங்க் பண்ணுற அந்த பிளேஸில்
ஒரே ஒரு பர்சன்ட் மட்டும் உங்களோட கேரிங்கை தான் நான் திங்க் பண்ணுறேன். உங்களுக்காக தான் இந்த பிளேஸ்க்கு நான் ஒர்க்குக்கு வந்தேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேனுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக பேசுகிற அந்த மூமெண்ட் ஆரம்புக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆரம்புக்கு பிடிச்ச மூமெண்ட்டில் இந்த மாதிரி திங்க் பண்ணபடி லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி ஜின்னுங்கிற மாதிரி ஜின்னோட நேமை சொல்லி கட்ட இதோ வந்துட்டேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக பெட்ரூம்குள்ளே என்ட்ராக வர சும்மா என்ட்ராகாமல் அந்த பிளேஸில் வந்து நம்ம ஆரம் ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்ல டவலை ஃப்ளோரில் கழட்டி போட்டுருப்பாரு. அது நல்லா ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அந்த பாட்டப்லேருந்து எண்டிக்க சொல்ல ஈரமாக இருக்குல்ல, அந்த டவலில் காலை வைக்க அது வலிக்க ஆரம் ஆக் பண்ண பொசிஷன்லேயே பெட்டில் 2 பேரும் வந்து விழுறாங்க. இந்த மூமெண்ட்டை ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு கேட்டால் நான் அவன்கிட்ட போனேன்னு இவன் சொல்லுவான். பாட்டா அப்படியா தெரியுது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஃபெலிக்ஸ் இந்த மூமெண்ட்டை ரூமுக்கு வெளியே நின்று நோட் பண்ணா. பாஸ் சாரி பாஸ், ஃபீட்டு ஸ்கிப் ஆயிடுச்சு, அதான் இந்த மாதிரி உங்களை பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்லவும் நம்ம ஆரம்புக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி ஜின்னு லைட்டாக அப்படியே பெட்லேருந்து அவருக்கு மேலே ஓவராக இருக்க ஜின்னை அப்படியே பெட்லேருந்து ஃபுல்லாக மூவ் ஆன் பண்ணபடி எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா ஜின்னு அப்படியே டக்குன்னு அரை மட்டும் மூவ் ஆன் ஆகி சாரி பாஸ் தெரியாமட்டா இந்த மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கு பாஸ் என்ன கூப்பிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாடிலாம் ஜில்லுன்ற மாதிரி இருக்குது, எனக்கு நல்லா குடிக்கிறதுக்கு ரொம்ப சூடாக காஃபி எட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓ எஸ் இப்போவே எட்டு வர பாருங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ரன் பண்ண போவாரா. டே அதான் உன் ஃபீட்டு ஒழுங்காகவே ஒரு பிளேஸில் நிற்க மாட்டேங்களே, பொறுமையாக நடந்து போடா, ஃப்ளோரில் அங்கங்கே நான் போட்டு வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் எடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. ஏன்னா நம்ம சின்ன திட்டிகிட்டு இருக்காருல, ரூம் முழுக்க எல்லா திங்ஸையும் தள்ளி விட்டு தான் வச்சுருக்காரு, உடச்சி வச்சுருக்காரு. அந்த மூமெண்ட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு, ஏன்னா இனி எங்கேயாவது ஜின்னு விழுந்தா ஜின்னுக்கு அடி பட்டுரும்ல. அந்த மூமெண்ட்டுக்கு கேரிங்கா என்ன மாதிரி சொன்னால் இப்போ க்ளீன் பண்ணுறேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காஃபியை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்த வேகத்துலேயே க்ளீன் பண்ணால் அந்த காஃபியை குடிக்க சொல்லி அது ஜின்னு ரெடி பண்ணானுங்கிறத ஒரே ஒரு ஸ்கிப்லேயே கண்டுபிடிச்சிட்டாரு. இது என்ன மாதிரி காஃபி அப்படிங்கிற மாதிரி அதையும் ஃப்ளோரில் கொட்டுறாரு. திமிரு பிடிச்சவன், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ, உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், காஃபியை கொண்டு வந்து கொடுத்தா இப்படியெல்லாம் ஃப்ளோரில் கொட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனை நோட் பண்ண ஃபெலிக்ஸ் இந்த மொட்டை மூமெண்ட்டையும் நோட் பண்ணபடி ரசிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இந்தபடி ரசிச்சுக்கிட்டு இருந்தா காஃபி யார் ரெடி பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மேடு தான் ரெடி பண்ணாங்க, இப்போ நீ காஃபி தானே கேட்டால் பாஸ் அதை தானே கொண்டு வந்தேனுங்கிற மாதிரி சொன்னால் நீ எனக்கு காஃபி எட்டு வர சொன்னால் அந்த மேடோட ஆன்சர் எட்டு வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காஃபி கப்பையும் போட்டு உடைக்க வேண்டாம். டக்குன்னு கிரிப்போ நம்ம ஜின்னை வந்து பிடிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் போட்டு உடைக்காதீங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு அப்போ ஒழுங்காக எனக்கு நீயே ரெடி பண்ணி எட்டு வா, எனக்கு நீ ரெடி பண்ணுற காஃபி தான் வேணும். கொஞ்சமாக தான் குடித்தான், அதுக்குள்ளேயே நான் போட்டுட்டு மேடு போட்டுட்டு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே பக்கத்தில் இருந்தே திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திட்டுனா ஃபெலிக்ஸுக்கு இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சொல்ல பயங்கரமாக ஸ்மைலாக இருந்தா. ஜேகப்போ வந்து பதட்டத்திலே வரவர் என்னடா சிரிச்சிட்டு நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகப்புமே ஜின்னு நோட் பண்ணால் என்ன திமிருடா உனக்கு, ஏன் பக்கத்துலேயே ஏன் ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்ச பொசிஷனில் கப்பை வாங்குற நீ என்னையாடா திட்டுற, ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினச்சி கட்டி திட்டனோ, ஐயோ பாஸ் நான் பேசலை வேறு யாராவது பேசியிருப்பாங்க, இந்த ரூமுக்கெல்லாம் ஒன்றே என்னை தவிர வேறு யாரடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கோஸ்டேட் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு அங்கேருந்து ரன் பண்ணபடி போனால் ஜின்னு ஆரம்பிக்கிட்ட இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஆராமோட ஃபேஸில் இப்போ சிரிப்பு இருக்குது. அவர் சிரிக்கிறாரு. ஒரு ஒரு ஸ்டெப்பனா ஒரு போல்டாக ஒரு மாதிரி அரகண்டாக இருந்தவரோட ஃபேஸ் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த பசங்களுக்கெலாம் சிரிப்பே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு ஃபேஸ் இருக்கும்ல, அந்த ஃபேஸ் மொத்தமாக மறைஞ்சி பழைய ஆரமாக ஸ்மைல் பண்ணபடி கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறத ஜேகப்பே நோட் பண்ணிவிட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாகுது. என்னோடய ஃப்ரெண்டை பழையபடி பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் குயிக்காக பாரு உன் ஃப்ரெண்டு சர்ஜரிக்கு ஓகே பண்ணி அந்த ஐ சர்ஜரியும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் இந்த மாதிரி சொன்னால் இப்போ சின்ன காஃபியை ரெடி பண்ணி கரெக்டாக ஆரம்பிக்கிட்ட கொண்டு வந்து நீட்டுறாரு. அந்த காஃபியை அப்படியே நம்ம ஆரம் ஸ்கிப் பண்ணபடி அப்படி ரசித்து குடிப்பாரா. இந்த மாதிரி ரசித்து குடிக்கிறத ஜின் நோட் பண்ணிவிட்டு ஐயோ என்னோட காஃபி தான் ரசிச்சா குடிக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜின்னு ஃப்ளோர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணபடி சரி பாஸ் நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு அப்படியே அங்கேருந்து
கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனோம். அப்புறம்னா நம்ம காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. இனி காலேஜுக்கு வர போகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஆல்ரெடி கிராண்ட்மாக்கிட்டையும் ஜேக்கப்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பார். எனக்கு காலேஜ் மார்னிங் ஸ்டார்ட் ஆகி ஆஃப்டர்நூன் 3 o'clock போல் எண்ட் ஆகும். அது வரைக்கும் நான் காலேஜுக்கு போவேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டாக இப்போ அப்படியே ஆரம்பிக்கிட்ட க்ளோஸாக பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா, இன்னும் உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நாளைக்கு மார்னிங் என்னால் வர முடியாது, நான் காலேஜுக்கு போவேன், காலேஜுக்கு போயிட்டு 3 o'clock அப்புறம் தான் உங்களை பார்க்கறதுக்கு என்ன பிளேஸுக்கு வருவேன். ஓகே பாஸ், நான் ஆல்ரெடி உங்கள் கிராண்ட்மாக்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், உங்ககிட்டயும் சொல்லணும்னு திங்கிங்காக இருந்துச்சு, அதான் சொன்னேன். காலேஜ் படிக்கிறியா? ஆமாம், நான் காலேஜ் தான் படிச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் டேலேருந்து நான் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிடுவேன், அதனால தான் உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆரம்பிக்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஜின் அப்படி எங்கேருந்து போனால் ஆரம்பமே அப்படியே ஸ்லீப் பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஆரம்பிதான் இப்போ ஒரு கொஞ்சம் டேஸாகவே ஜின்னு இந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு ஆரம்பிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருப்பாரா. ஆரம்பம் ஜின்னை கண்ட மணிக்கே திடீர்னு இருப்பார்ல. அந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் ஆகி இப்போ பெட்ரூமுக்குள்ள சிங்கிளாக இருக்கிற மூமெண்ட் ஆரம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்போட்டு ஜின்னுக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு ஜின்னுக்கிட்ட ஃபைட்டை பண்ணிக்கிட்டு ஜின்னை கண்ட மணிக்கே திட்டிகிட்டு இருந்த மூமெண்ட்டுக்கு ஜின் இப்போ இந்த பிளேஸில் இல்லாத மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தால் அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணதுக்கு மேடுன்றானா, ஜின் வந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாரி மேடை பற்றி கேட்குறாரு. இல்லை பாஸ், அவர் இன்னும் இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு இன்னும் 2 hours இருக்குது. நாங்கள் ஹவுஸை க்ளீன் பண்ண வேண்டோம். போய் க்ளீன் பண்ணுங்கள். பெட்ரூமை யாரும் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஹாலை மட்டும் க்ளீன் பண்ணால் காணும். ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்ஸ் அங்கேருந்து போனால், இன்னும் டைம் ஆகலையா, எனக்கு என்ன இந்த மாதிரி இவ்வளோ போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே இந்த மாதிரி பெட்ரூமில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்காரு. ஜின்னை பற்றி திங்க் பண்ண பொசிஷன்லேயே இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகி 3 o'clock அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஜின் ஆரமோட ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. ஆரமோட ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானா ஹாலில் தான் நம்ம ஆரம் உட்காந்துருக்காரு. இப்படி ஜின் உள்ள என்ட்ரு ஆகிற அந்த ஃபீட் சவுண்டை கூட ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், வந்துட்டேன் பாஸ், உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்ன? ஆமாம், எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜின் என்ன இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக போகிறாரு. ஃபோட்டோ மட்டும் ரெடி பண்ணி கொண்டு நம்ம ஆரம்பிட்ட கொடுத்தா மார்னிங்லேருந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிறாரு. இது தெரிஞ்சு அங்கே மெய்டு ஃபுட்டை ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. மார்னிங்லேருந்தே பாஸ் எதையுமே சாப்பிடல, மெடிசன் கூட போட்டுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜின்னு ஷாக் ஆகி ஃபுட்டை ஆரம்போட ஆன்சரை கொடுத்த பொசிஷன்லேயே, எதுக்கு பாஸ் மார்னிங்லேருந்து ஃபுட்டை சாப்பிடாமல் இருக்கிறீங்க, ஈவினிங்கே ஆக்கப்போ போடு, நீங்கள் ஃபுட்டை கரெக்டாக எடுத்துருக்கணும்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாட்டிட்டு இருந்தபடியே ஃபுட்டை சாப்பிடுங்க, நான் உங்களுக்கான மெடிசன் எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஈவினிங் ஆயிடுச்சு, இனி மெடிசன்லாம் ஒன்று போடாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட்டை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட வேண்டாம். பிளேட்டை எடுக்க வர மூமெண்ட்டுக்கு பிளேட்டை தட்டி விட போகிற மூமெண்ட்டை நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு பிளேட்டை கிரிப்பாக நம்ம ஜின்னே பிடிச்சி ஆரம்போட ஆன்சரை கொடுக்குறாரு. அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் இங்கேயே ஸ்லீப் பண்ணுறேன், அப்புறம் நீ டின்னர் ரெடி பண்ணிவிட்டு ஹவுஸ்க்கு கிளம்ப போறியா என்ன? ஆமாம் பாஸ், காலேஜ் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஏன், நீ இங்கேயே காலேஜ் ஒர்க்கு பண்ணலாம்ல? இங்கேயே வா. ஆமாம், எப்போது மாதிரி நீ இங்கேயே இருந்து காலேஜ் ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 9 o'clock போல் போனால் காணும் அப்படிங்கிற மாதிரி நீ இங்கேருந்து உன் காலேஜ் ஒர்க் என்ன வேணாலும் பண்ணலாம், உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணாலும் இங்கே இருக்கிற பாடிகார்ட் செக்யூரிட்டிஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜின் இங்கேருந்து போக விடாமல் ஆரமே லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லாக் பண்ணால் சரி ஓகே பாஸ், நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆவீங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் ஹவுஸுக்கு போகணும்னு நினச்சேன், அப்போ நான் காலேஜ் ஒர்க்கை பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி சோஃபாவில் நம்ம ஸ்லீப் பண்ண படிப்பட்டுருந்தோம். அதே சோஃபாவுக்கு கீழே உட்காண்ட பொசிஷன்லேயே நம்ம ஜின் காலேஜ் ஒர்க் எல்லாத்தையுமே 1 by 1 பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி 1 by 1 பண்ணிகிட்டு இருந்தா நல்லா ஃபுல்லாக ஸ்லீப் ஆனோம். இப்போ தான் அந்த ஹவுஸுக்குள்ளே ஜேகப் என்ட்ராகிறாரு. கிராண்ட்மாவுக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த்து நார்மல் ஆகிட்டு இனி ஹவுஸில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், ஆனால் பெட் ரெஸ்ட்டில் வைக்கணுங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஃபிலிக்ஸ் அடிக்கடி செக் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம கிராண்ட்மாவை நேராக ஹவுஸ்குள்ளே கூப்பிட்டு வர மூமெண்ட்டுக்கு நல்லா ஸ்லீப்பாக இருக்கட்டும், ஜின்னு ஃப்ளோரில் உட்காண்ட்ருந்து காலேஜ் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறத கிராண்ட்மாவும் ஜேகப்பு நோட் பண்ணால், கிராண்ட்மா உள்ளே வந்துட்ட பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஜின் எழுந்து வாங்க மேம்,
வாங்க வாங்க, நீங்கள் வரடா என்கிட்ட சொல்லவே இல்லையே, உங்களுக்கு ஏதாட்டும் ஃபுட் ரெடி பண்ணணுமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் ரெடி பண்ணேன்டா, ஆரம் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாரி கேட்டால், அவர் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு டயர்டில் ஸ்லீப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆரம்ப கரெக்டாக கிராண்ட்மா வந்து நோட் பண்ணிவிட்டு, ஆரம்போட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணப்படி, கூடிய சீக்கிரமே உனக்கு எப்படியாவது நார்மலாக மடி கண்ணு தெரியணும், உனக்கு ஐஸ் தெரியணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிராண்ட்மா நேராக கிராண்ட்மாவோட ரூமுக்கு போகிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்டால், அது கிராண்ட்மாவுக்கு இப்போ ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் எண்ட் ஆயிருச்சு. ஆனால் கிராண்ட்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க பிடிக்கலன்னாங்க. ஆனால் ஹவுஸுக்கு கூட்டின்னு இருக்கோம். கிராண்ட்மாவை அப்பப்போ செக் பண்ணதுக்கு ஒரு நர்ஸ் இந்த பிளேஸ்க்கு வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் கிராண்ட்மாவை நோட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த பிளேஸில் அப்பப்போ இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு, ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு, மற்ற மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணதுக்காக ஒரு நர்ஸ் வாங்குங்க. ஃபிலிக்ஸும் அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்ருப்பான். நீ எதுக்கும் பக்கத்தில் இருந்து கிராண்ட்மாவை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி ஜேகப் எல்லாத்தையும் பேசிட்டு, டைம் 9 ஆயிடுச்சுல, நான் வேணா உன்னை ஹவுஸில் விட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜின்னுமே டைம் ஆனதை பார்த்துட்டு சரி ஓகேங்கிற மாதிரி ஜேகப்போட கார்லேயே அங்கேருந்து நேராக ஹவுஸுக்கு கிளம்பிடுவார்.